அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 8th ஜியோகிராஃபியில் வானிலையும் காலநிலையும் இந்த பாடத்திலிருந்து ஒரு முக்கியமான 94 வினாக்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க. புவியின் வளிமண்டலத்தில் பெரும்பங்கு வகிப்பது கீழ்கண்டவற்றுள் எது? வளிமண்டலம்னாவே பெரும்பங்கு வகிப்பது ஆப்ஷனில் வாயு என்பது சரியான விடை. புவியின் வளிமண்டலம் எத்தனை அடுக்குகளை கொண்டது? புவியோட வளிமண்டலம் பார்த்திங்கன்னா 5 அடுக்குகள். இதில் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா 2, 3, 4 தான். இதில் 5 அடுக்குகளை கொண்டது என்பது சரியான விடை. இதில் ஆப்ஷனில் டி தான், இவை எதுவும் இல்லை என்பது சரியான ஒன்று. புவியின் வளிமண்டலத்தில் 5இல் எத்தனை பங்கு நைட்ரஜன் நிரம்பியுள்ளது? புவியோட வளிமண்டலத்தில் 5இல் 4 பங்கு நைட்ரஜன் நிரம்பியுள்ளது. புவியானது எந்த விசையால் வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களை தக்க வைத்துக் கொள்கிறது? அதில் அணுக்கரு விசை, ஈர்ப்பு விசை. இதில் புவியானது எந்த விசைன்னு பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு விசையால் தான் வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களை தக்க வைத்துக் கொள்கிறது. பொறுத்துக்க பாருங்க. வளிமண்டலத்தில் நைட்ரஜன் எத்தனை சதவீதம், ஆக்சிஜன், ஆர்கான், மற்ற வாயுக்கள். நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 78% கொண்டுள்ளது. ஆக்சிஜன் 21%, ஆர்கான் 0.97%, மற்ற வாயுக்கள் 0.04% உள்ளன. சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களில் எந்த கோளில் வளிமண்டலம் இல்லை? சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களில் எந்த கோளில் வளிமண்டலம் இல்லைன்னா புதனில் வளிமண்டலம் கிடையாது. கிளைமேட் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? கிளைமேட் என்ற சொல் பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. கிளைமோ என்றால் தமிழில் என்னவென்று பொருள்? கிளைமோ அப்படின்னா தமிழில் சாய்வு கோணம் என பொருள்படும். வானிலை என்பது புவியின் எந்த மண்டலத்தில் ஏற்படும் மாற்றத்தை குறிக்கிறது? வானிலை என்பது புவியில வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றத்தை குறிப்பதாகும். பருவ மாற்றம் நடைபெறாத கோள் இவற்றுள் எது? இதில் பருவ மாற்றமே கிடையாது. அந்த கோள் புதன் கோளாகும். வானிலை அடிக்கடி மாறக்கூடியது. வளியியல் வானிலையின் அறிவியல் பிரிவாகும். இதில் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. வானிலைங்கிறது அடிக்கடி மாறக்கூடியது. வளியியல் அப்படிங்கிறது வானிலையின் ஒரு அறிவியல் பிரிவாகும். காலநிலை என்பது சராசரி தன்மையினை சுமார் எத்தனை ஆண்டு கணக்கிட்டு கூறுவதாகும்? காலநிலை அப்படின்னா பார்த்தீங்கன்னா 35 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கிட்டு கூறுவதாகும். வானிலையை தீர்மானிக்கும் கூறுகள் கீழே உள்ளவற்றில் எது? வானிலை தீர்மானிக்கிறது காற்றழுத்தம், சூரிய வெளிச்சம், வெப்பம். இவை அனைத்துமே வானிலையை தீர்மானிக்கும் கூறுகளாக உள்ளன. கூற்று 1 பாருங்க. வானிலை காலநிலையின் கூறுகளும் ஒன்றே. வானிலையும் காலநிலையும் ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா கூற்று 1 மற்றும் சரி. வானிலை காலநிலை இதனுடைய கூறுகள் வேணால் ஒன்றாக இருக்கலாம். ஆனால் வானிலையும் காலநிலையும் ஒன்று கிடையாது. புவி கோள வடிவமானது. கோளம் என்ற சொல் லத்தீன் வார்த்தையாகும். இதில் ஒன்றும், அதாவது புவிங்கிறது கோள வடிவமானது என்பது சரி. கோளம் என்ற சொல் லத்தீன் வார்த்தை கிடையாது. 2வது கூற்று தவறு. கீழ்காணும் செய்திகளில் எது தவறானது? புவி கோள வடிவமானது. சூரிய கதிர்கள் சீராக விழுவதில்லை. துருவங்களில் கடும் குளிர் நிலவுகிறது. இதெல்லாம் சரி. தவறானது பார்த்தீங்கன்னா துருவ பகுதிகள் செங்குத்து கதிர்களை பெறுகின்றன என்பது தவறான ஒன்று. சூரிய ஒளி பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? இது கேட்டிருக்காங்க. 8.3 நிமிடங்கள் ஆகும். சூரியனின் செங்குத்தான கதிர்களை பெறும் இடங்கள் எவ்வாறு இருக்காது? சூரியனின் செங்குத்தான கதிர்களை பெறும் இடங்கள் பார்த்தீங்கன்னா குறைந்த காற்றழுத்தத்துடன் இருக்காது. வளிமண்டலத்தில் காற்றழுத்தம் குறைவு. 2வது கூற்று பாருங்க. வளிமண்டலத்தில் சில இடங்களில் காற்றழுத்தம் இருக்காது. புவிக்கு அருகில் அழுத்தம் அதிகம். இதில் பார்த்தவொடனே சொல்லிடுவோம். 1, 3 கூற்று மட்டும் சரி. வளிமண்டலத்தில் சில இடங்களில் காற்றழுத்தம் இருக்காது என்பது தவறான ஒன்று. வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றங்கள் கீழ் உள்ளவற்றை எதை பாதிக்கும்? வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றங்கள் இது அனைத்தையுமே, நீரோட்டத்தை, காற்றழுத்தத்தை, காற்று ஓட்டத்தை, இதை அனைத்தையும் பாதிக்கும். வெப்பநிலை என்பது எதில் உள்ள வெப்பத்தின் அளவை குறிப்பதாகும். வெப்பநிலை என்பது காற்றில் உள்ள வெப்பத்தின் அளவை குறிப்பதாகும். வெப்பநிலை இடத்திற்கு இடம் மாற
காரணிகள் எவை? புவியை வந்தடைந்ததும் கதிர்வீச்சின் காலத்தை பொறுத்து மாறும். புவி வெப்ப கதிர்வீச்சை அளவை பொறுத்து மாறும். இதில் 2 கூற்றுகளுமே வெப்பநிலை ஏன் இடத்திற்கு இடம் மாற காரணமாக உள்ளன என்பது 2 கூற்றுகளும் சரி. வெப்பநிலை எதன் அளவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? வெப்பநிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஈரப்பதம், ஆவியாதல், மழைப்பொழிவு இதன் அளவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. புவி வெப்பாற்றல் பெறும் வழிமுறைகளில் தவறானது எது? புவி வெப்பாற்றல் பெறும் வழிமுறைகளில் தவறானது வெப்ப உந்துதலாகும். புவி கதிர்வீசலால் அதிக வெப்பமடைகிறது. புவியின் வளிமண்டலம் புவியின் கதிர்வீசலை விட சூரிய கதிர்வீசலால் தான் அதிக வெப்பமடைகிறது. ஒளி பிரதிபலிப்பு மூலம் வெப்பம் ஏற்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா 1 3வது கூற்று மற்றும் சரியான ஒன்று. புவியின் வளிமண்டலம் புவியின் கதிர்வீசலை விட சூரிய கதிர்வீசலால் தான் அதிக வெப்பமடைகிறது என்பது தவறான ஒன்று. வெப்பநிலை எவ்வாறு மாறுபடுகிறது? வெப்பநிலை பார்த்தீங்கன்னா செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் மாறுபடுகிறது. வெப்பநிலை ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் எந்த அளவில் குறைகிறது? இது கேட்கப்பட்ட கேள்வி. 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கு குறைகிறது. வெப்ப பரவலை தீர்மானிக்கும் காரணிகளில் தவறானது எது? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வெப்ப பரவலை தீர்மானிக்கும் காரணிகளில் தவறானது கடலலை சீற்றம் என்பது தவறான ஒன்று. கீழே உள்ளவற்றில் சம அளவு கோடு அல்லாதவை எது? இதில் பார்த்தீங்கன்னா ஐசோடோப்பு என்பது சம அளவு கோடு கிடையாது. காற்றழுத்தம் தொடர்பான சம அளவு கோடு எது? காற்றழுத்தம் தொடர்பான சம அளவு கோடு பார்த்தீங்கன்னா ஐசோ பார் ஆகும். பொறுத்துக. ஐசோ கிரைம்னா என்ன, ஐசோலோ பார்னா என்ன, ஐசோ ஹைட்ஸ், ஐசோ ஹெல். இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்க. ஐசோ கிரைம் சராசரி சம வெப்பநிலை கோடு. ஐசோலோ பார் அப்படின்னா சம காற்றழுத்த கோடு. ஐசோ ஹைட்ஸ் சம மலையளவு கோடு. ஐசோ ஹெல் அப்படின்னா சம சூரிய வெளிச்ச கோடு. ஆப்ஷன் ஏ சரியான விடை. வெப்பமானி எதை அளக்க பயன்படுத்தப்படுகிறது? வெப்பமானி பார்த்தீங்கன்னா வெப்பநிலையை அளக்க பயன்படுத்தப்படுகிறது. ஒரு நாளின் அதிகபட்ச வெப்பநிலை எப்போது பதிவாகிறது? ஒரு நாளில் அதிகபட்ச வெப்பநிலை பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை பதிவாகிறது. ஒரு நாளின் குறைந்தபட்ச வெப்பநிலை எப்போது பதிவாகிறது? அதிகாலை 4 மணி முதல் சூரிய உதயம் அதற்குள்ள பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாகிறது. வெப்பநிலையை அளவிட பயன்படும் அளவுகளில் தவறானது எது? இதில் பார்த்தீங்கன்னா கொதிநிலை. இது வெப்பநிலையை அளவிட பயன்படும் அளவுகளில் தவறானது. வெப்பநிலையை செல்சியஸ், கெல்வின், பாரன்ஹீட் அளவால் அளக்கலாம். உடல் வெப்பநிலையை அறிய உதவும் வெப்பமானி எது? அந்த வெப்பமானி பாதரச வெப்பமானியாகும். பாரன்ஹீட் அளவு முறையின் நீரின் கொதிநிலை என்ன? பாரன்ஹீட் அளவு முறையில் நீரின் கொதிநிலை 212 டிகிரி பாரன்ஹீட் ஆகும். குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் இடையே உள்ள என்ன வெப்பநிலை வீச்சு? குறைந்தபட்ச மற்றும் அதிக வெப்ப நிலைக்கும் இடையே உள்ள சராசரி தான் வெப்பநிலை வீச்சு என அழைக்கப்படுகிறது. ஒரு நாளில் குறைந்தபட்சம் 70 டிகிரி பாரன்ஹீட் என்றால் அதிகபட்சம் 80 டிகிரி பாரன்ஹீட் எனில் வெப்பநிலை வீச்சு என்ன? இதில் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 75 டிகிரி பாரன்ஹீட் என்பது அதனுடைய குறைந்தபட்சம் அதிகபட்சம் அதனுடைய சராசரிங்கிறது 75 டிகிரி பாரன்ஹீட் ஆகும். உச்ச வெப்பநிலைக்கும் நீச வெப்பநிலைக்கும் இடையே உள்ள வேறுபாடு அதற்கு பெயர் தான் தினசரி வெப்பநிலை வீச்சாகும். வெப்பநிலை வீச்சை கணக்கிட ஒரு நாளில் எத்தனை மணி நேரத்தை கணக்கில் கொள்ளலாம்? வெப்பநிலை வீச்சை கணக்கிட ஒரு நாளில் 24 மணி நேரத்தை கணக்கில் கொள்ளலாம். தினசரி வெப்பநிலை வீச்சு வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தினசரி வெப்பநிலை வீச்சோட மற்றொரு பெயர் பார்த்தீங்கன்னா தின வெப்ப வியாப்தி என்று அழைக்கப்படுகிறது. சமவெப்ப கோடுகள் என்பது என்ன? சமவெப்ப கோடுகள் என்பது கற்பனை கோடுகளாகும். புவியில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு வெப்பநிலை இருக்க காரணம் அப்படின்னா அதனுடைய புவியோட கோள வடிவமாகும். புவியின் வெப்பமண்டலங்கள் எத்தனை முறையாக பிரிக்கப்பட்டுள்ளது? புவியோட வெப்பமண்டலங்கள் 3 முறையில் பிரிக்கப்பட்டுள்ளது.
கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி என்ன? அந்த பகுதி தான் வெப்ப மண்டலமாகும். கடகரேகை மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி வெப்ப மண்டலம் என அழைக்கப்படுகிறது. அயன மண்டலம் என்று அழைக்கப்படுவது எது? வெப்ப மண்டலம்தான் அயன மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. சூரியனின் செங்குத்தான கதிர்களை பெறும் வெப்ப மண்டலம் எது? அந்த மண்டலம் அயன மண்டலம் தான். சூரியனோட செங்குத்தான கதிர்களை பெறும் வெப்ப மண்டலமாகும். மித வெப்ப மண்டலம் குறித்த தவறான செய்தி எது? இது கடகரேகைக்கும் ஆர்டிக் பகுதிக்கும் இடையில், மகர ரேகைக்கும் அண்டார்டிக் பகுதிக்கும் இடையில் செங்குத்து கதிர். இதில் பார்த்தீங்கன்னா கடகரேகை ஆர்டிக் பகுதி, மகர ரேகை அண்டார்டிக் பகுதி. இதுதான் மித வெப்பமண்டலம் குறித்த தவறான செய்தியாகும். சூரிய கதிர்களின் படுகோணம் துருவத்தை நோக்கி செல்ல செல்ல எவ்வாறு இருக்கும்? கண்டிப்பாக அதோட வீச்சு குறையும். சூரிய கதிர்களின் படுகோணம் துருவத்தை நோக்கி செல்ல செல்ல குறையும் என்பது சரியான ஒன்று. ஆர்டிக் வட்டத்திற்கும் வடதுருவ பகுதிக்கும் இடையே உள்ள பகுதி அதுதான் பார்த்தீங்கன்னா உறைபனி மண்டலம் ஆகும். குளிர் மண்டலம் குறித்த சரியானது எது? இது ஒரு துருவ மண்டலம் என அழைக்கப்படுகிறது. குறைந்த வெப்பம் பனியால் சூழப்பட்டுள்ளது. இதில் குளிர் மண்டலத்தை பொறுத்து அந்த 3 கூற்றுகளுமே சரியான ஒன்று. பொறுத்துக. அயன மண்டலம், மித வெப்ப மண்டலம், உறைபனி மண்டலம், வெப்ப மண்டலங்கள். அப்படி ஆப்ஷனில் பாருங்க. அயன மண்டலத்தில் தான் என்ன விழுகும்? செங்குத்தான கதிர் விழுகும். மித வெப்ப மண்டலம் சாய்வான கதிர் விழுகும். உறைபனி மண்டலம் துருவ மண்டலம் தான் உறைபனி மண்டலம். வெப்ப மண்டலங்கள் இதில் 3 வகை உள்ளன. ஆர்டிக் வட்டம் எந்த அச்சத்தில் இருக்கு? அண்டார்டிக் வட்டம், கடகரேகை, மகர ரேகை. ஆப்ஷனில் பாருங்க. ஆர்டிக் வட்டம் இது 66 டிகிரி 30 வட அச்சம். இதே அண்டார்டிக் பார்த்தீங்கன்னா 66 டிகிரி 30 தென். கடகரேகை 23 டிகிரி 30 வடம். மகர ரேகை 23 டிகிரி 30 தென்னச்சம் என்பது சரியான விடை. நிலநடுக்கோடு எவ்வாறு குறிக்கப்படுகிறது? நிலநடுக்கோடு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி என குறிக்கப்படுகிறது. புவியில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச வெப்பநிலை எது? புவியில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச வெப்பநிலை 56.7 டிகிரி செல்சியஸ் ஆகும். புவியின் மிக அதிகபட்ச வெப்பநிலை எங்கு பதிவானது? அது பதிவான இடம் கிரீன்லாந்து மலைத்தொடரில். புவியில் பதிவான மிக குறைந்தபட்ச வெப்பநிலை எது? புவியில் பதிவான மிக குறைந்தபட்ச வெப்பநிலை -89 டிகிரி 89.2 டிகிரி செல்சியஸ் ஆகும். உலகில் இதுவரை மிக குறைந்தபட்ச வெப்பநிலை எங்கு பதிவானது? அது அண்டார்டிக்கில் பதிவாகி உள்ளது. அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை எந்த மாதத்தில் பதிவாகியுள்ளது? அந்த மாதம் ஜூலை மாதமாகும். மழை நீரானது புவியை நோக்கி விழ காரணம் என்ன? ஈர்ப்பு விசை, கனம். இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. புவியின் நன்னீர் ஆதாரம் எது? மலை, கடல், பனியாறு. இதில் நன்னீர் ஆதாரமாக மலை மற்றும் பனியாறு 1 மற்றும் 3 சரியான ஒன்று. கீழுள்ள கூற்றுகளில் எது சரியானது? மழை நிலநடுக்கோட்டில் அதிகம், மழைப்பொழிவு நிலநடுக்கோட்டு பகுதிகளில் குறைவாக இருக்கும், துருவத்தை நோக்கி செல்ல செல்ல குறையும். இதில் 1, 3 கூற்றுகள் மற்றும் சரியான ஒன்று. காற்றழுத்தம் பற்றிய தவறான செய்தி எது? இதில் மேற்பரப்பு எடை கொண்டது, வளிமண்டல அழுத்தம், காற்றழுத்தமானிகளை அழுக்கலாம். இதில் கீழ்பரப்பு எடை என்பது தவறான செய்தியாகும். கடல் மட்டத்தில் உள்ள நிலையான காற்றழுத்தத்தின் அளவு என்ன? நிலையான காற்றழுத்தத்தின் அளவு பார்த்தீங்கன்னா 1013.25 மில்லி பார் என்பதாகும். பூமியில் எல்லா பகுதிகளிலும் காற்றழுத்தத்தின் அளவு என்ன? பூமியோட எல்லா பகுதிகளிலும் காற்றழுத்தத்தின் அளவு 1.03 கிலோகிராம் பை ஸ்கொயர் சென்டிமீட்டர் கனசதுர மீட்டர் என்பது சரியான ஒன்று. வளிமண்டல அழுத்தமானது எப்படி இருக்கும்? மாறிக்கொண்டே இருக்கும் என்பதுதான் சரியான விடை. கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? குறைந்த காற்றழுத்தம், அழுத்தம் குறைவு. குறைந்த காற்றழுத்த பகுதி என்பது வளிமண்டல பகுதிகளில் சுற்றியுள்ள பகுதிகளை விட அழுத்தம் அதிகமாக இருப்பது. அதிக காற்றழுத்தம், அழுத்தம் அதிகம். அதிக காற்றழுத்த பகுதி என்பது வளிமண்டல பகுதிகளில் சுற்றியுள்ள பகுதிகளை விட அழுத்தம் குறைவாக இருப்பது.
இதில் வந்து பார்த்திங்கன்னா 1, 3, அதாவது குறைந்த காற்றழுத்தம்னா அழுத்தம் குறைவு, அதிக காற்றழுத்தம்னா அழுத்தம் அதிகம் என்ற கூற்றுகள் மட்டும் சரியான ஒன்று. காற்று குறித்த தவறான செய்தி எது? இது கிடைமட்டமாக வீசும், உயர்ந்த பகுதியிலிருந்து தாழ் பகுதியை நோக்கி வீசும். இன்னொரு ஆப்ஷனில் 3வது கூற்று பார்த்திங்கன்னா தாழ்வான பகுதி முதல் உயர்ந்த பகுதியில் வீசும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2 மற்றும் சரி. கிடைமட்டமாக வீசும், உயர்ந்த பகுதியிலிருந்து தாழ்ந்த பகுதியை நோக்கி வீசும் என்பது சரியான ஒன்று. உலகில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச அழுத்தம் எது? 1083 மில்லிபார் என்பதுதான் அதிகபட்ச அழுத்தமாகும். உலகில் இதுவரை பதிவான குறைந்தபட்ச அழுத்தம் எவ்வளவுன்னு பாருங்க, 870 மில்லிபார் ஆகும். இதுவரை உலகில் அதிகபட்ச அழுத்தம் எங்கு பதிவாகி உள்ளது? அதிகபட்ச அழுத்தம் ரஷ்யாவில் பதிவாகி உள்ளது. இதுவரை உலகில் குறைந்தபட்ச அழுத்தம் எங்கு பதிவாகி உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல்ல பதிவாகி உள்ளது. குறைவான காற்றழுத்த மண்டலம் எந்த எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது? எல். லோங்கிறது எல் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. அதிக காற்றழுத்த மண்டலம் எந்த எழுத்தால் குறிக்கப்படுகிறது? ஹை, ஹெச் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. குறைந்த காற்றழுத்த மண்டலம் குறித்த தவறான செய்தி எது? இதில் பார்த்தீங்கன்னா தவறானது எதிர் சூறாவளி காற்று என்பது தவறான செய்தியாகும். அதிக காற்றழுத்த மண்டலம் குறித்த தவறான செய்தி எது? இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா புயல் சூறாவளி உருவாக்கும் என்பது தவறான செய்தி. சம அளவுள்ள காற்றழுத்தத்தின் பரவலைக்கான என்ன பயன்படுத்தப்படுகிறது? சம அளவுள்ள காற்றழுத்தம், அதற்கு தான் ஐசோபார் பயன்படுகிறது. மிகப்பெரிய காற்றழுத்த வேறுபாடு எதை தீர்மானிக்கிறது? காற்று அமைப்பு, புயல் காற்று. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன், அதாவது காற்றமைப்பு புயல் காற்று என்பது சரியான ஒன்று. 2. காற்றழுத்தத்தை கட்டுப்படுத்தும் காரணிகளுள் தவறானது எது? இதில் வந்து வெப்பநிலை, தன் சுழற்சி, சுழற்சி, கோள வடிவம் என்பது தவறான ஒன்று. வளிமண்டல அழுத்தம் வேறுபாட்டை தொடர்ச்சியாக பதிவு செய்ய பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா காற்றழுத்த பதிவுத்தாளாகும். வளிமண்டலத்தின் தொகுதியில் ஈரப்பதத்தின் அளவு என்ன? வளிமண்டல தொகுதியில் ஈரப்பதத்தின் அளவு 0 முதல் 5% வளிமண்டலத்தில் உள்ள ஈரப்பதத்தின் அளவு எதை பொறுத்து அமைகிறது? இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலையை பொறுத்து தான் ஈரப்பதத்தின் அளவு அமைகிறது. ஈரப்பதத்தின் அளவு துருவத்தை நோக்கி செல்லும்போது என்னவாகும்னா குறையும். ஈரப்பதம் குறித்த தவறான கூற்று எது? இதில் எடை ஈரப்பதம், சுய ஒப்பு ஈரப்பதம் கிராம்/மில்லி மில்லி கியூப்ங்கிறது தவறான ஒன்று. கீழுள்ள கூற்றுகளில் எது தவறானது? ஹைட்ரோமீட்டர் என்பது ஈரப்பதத்தை அளக்குவது. பொதுவாக வெப்பக்காற்று குளிர்காற்றை விட அதிக நீராவியை தக்க வைத்துக் கொள்ளும். ஒப்பு ஈரப்பதம் 100% பூரித நிலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3வது கூற்று தான் சரியான ஒன்று. மழை உருவாவதில் தவறான படிநிலை எது? மழை உருவாவதில் தவறான படிநிலை 75% பூரித நிலை என்பது தவறான ஒன்று. காற்றின் அழுத்தம் குறைவதால் காற்றில் உள்ள ஆக்சிஜன் அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா குறையும். முதலாக காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை தொகுத்தவர் ஆப்ஷனில் அல் பலாகி என்பவராவார். கோள் காற்றுக்கு தவறான எடுத்துக்காட்டு எது? கோள் காற்றுக்கு தவறான எடுத்துக்காட்டு கடல் காற்று ஆகும். பருவக்காற்று குறித்த தவறான கூற்று எது? பருவக்காற்றுல திசை மாறி வீசும், நிலத்திலிருந்து கடல், கடலிலிருந்து நிலம். இதில் தவறானது பார்த்தீங்கன்னா கடல் காற்று ஒரு எடுத்துக்காட்டு என்பது தவறான கூற்றாகும். பொறுத்துக காற்று, பருவக்காற்று, பிரதேச காற்று, கோள் காற்று. காற்று இது என்ன பார்த்தீங்கன்னா கிடைமட்டமாக நகரும். பருவக்காற்று கோடை காலத்தில் கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசுவது. பிரதேச காற்று இது வந்து தலக்காற்றுகள் என்று அழைக்கப்படுகின்றன. கோள் காற்று தான் வியாபார காற்று என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவியின் பெயர் என்ன? அந்த கருவியின் பெயர் தான் பியோபோர்டு அளவை என்ற கருவியாகும். மீட்டிரோகிராப் என்ற கருவி கொண்டு எதை பதிவு செய்ய முடியும்? மீட்ரோகிராப் கருவி கொண்டு எதை பதிவு செய்ய முடியும்னா திசைவேகம், சூரிய வெளிச்சம், மழை ஆகியவற்றை பதிவு செய்ய முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 8th ஜாகிரபியில் வானிலையும் காலநிலையும்
இந்த பாடத்திலிருந்து ஒரு முக்கியமான 94 வினாக்கள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.